வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம், பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்க தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நேற்று நடைபெற்ற 9வது தீப உற்சவத்தில் 26,17,215 தீபங்கள் ஏற்றி கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் தீப திருவிழாவுடன் நேற்று மாநிலம் முழுவதும் 1,51,00,000க்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டது சாதனையாக கருதப்படுகிறது. நாட்டின் ஆட்டோமொபைல் துறையை வலுப்படுத்துவதில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 1200 சிசி வரை பெட்ரோல் கார்கள், 1500 சிசி வரை டீசல் கார்கள், 350 சிசி திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றிற்கு 28% 18% வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள், பணிபுரியும் வல்லுநர்கள், போக்குவரத்து உரிமையாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். நாகாலாந்து மாநிலத்தின் வருவாயை மேம்படுத்தும் வகையில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் தயாரிப்புகள், கைவினைஞர்கள் மற்றும் விவசாயிகள் போன்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இதன் மூலம் 44,000 பெண் கைவினைஞர்கள் பயன்பெறுகிறார்கள். நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்த கைவினைஞர்களும் பயன்பெறுகிறார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.